வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமோ கிளாஸ் ஆனது 17/8/2025 இந்த டேட்டில் காலையில் 10 மணிக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கிளாஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் வந்து நடக்க போகுது. இடம் வந்து ஐன்ஸ்டீன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சரஸ்வதி தியேட்டர் ரோடு, குமராபாளையம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமராபாளையம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆறுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பவானி பஸ் ஸ்டாண்டு, இது புதுப்பாலம், இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாலம், இது வந்து லட்சுமி நகர் பாலம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும். குமராபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸோ ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் வந்து சரஸ்வதி தியேட்டர் இருக்கும். அந்த ரோடு ஓகேங்களா கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாண்டினோடனே ஸ்கூலானது இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோ கிளாஸ் நடக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? ஸோ டெமோ கிளாஸு ப்ளஸ் வந்து ரெகுலர் டெஸ்ட் எல்லாமே இங்கே தான் நடக்க போகுது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீ 9:30க்கே வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஜங்ஷன் தான். ஓகேங்களா? இப்படி போனீங்க அப்படின்னா இங்கே சங்ககிரி இருக்கும். இது வந்து கோயம்புத்தூர் டு சேலம் வந்து ஹைவேஸுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பவானி, இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாக போனால் நம்ம ஈரோடு. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி ஜங்ஷன் ஸ்கூலே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எங்கே இருந்தாலும் சரி. ஓகே அப்போ அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பவானிலேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். லட்சுமிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஏறி வந்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெமோ கிளாஸில் டெட்டு பேப்பர் 1க்கு வந்து எப்படி படிக்கணும், பேப்பர் 2க்கு வந்து எப்படி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி படித்தா நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும், புக்கு வந்து எதை ரெஃபர் பண்ணும், ஓகேங்களா, இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், மேக்ஸ் வந்து எப்படி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் டெட்டு பேப்பர் 2 தான். சரிங்களா? ரெகுலராக கரெக்டாக நாம் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் 100 மார்க்குக்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாம் தான். அந்த கஷ்டமான எக்ஸாமை ஒரு முறையாக படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 2012 டெட் எக்ஸாம் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு 2012லேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு 2013ங்க. அதுக்கப்புறம் 2014 ஓகேங்களா பர்சன் வித் டிசேபிலிட்டி ஓகேங்களா சம்திங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2017, 2019, 2022 ஓகேங்களா இந்த இயர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியல. ஓகே ஏன் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தேட்ஸ் தான் பிரச்சனையே. ஓகேங்களா? சரியான பிளான் இல்லை, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல, கண்மூடித்தனமாக படிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிலபஸ் அவனே சொல்லிட்டான். 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் பேப்பர் 2 அப்படின்னா படிக்கணும். அடிஷ்னல் 11th அண்ட் 12th படிக்கணும். சரிங்களா? பேப்பர் 1 அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் படிக்கணும். பேப்பர் 1 அவ்வளோதான். நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் லைன் பை லைனாக படிக்கணும். நல்லா புரிஞ்சவங்க லைன் பை லைனாக படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சிலபஸில் வந்து 1 to 5 மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் 1 to 5 மட்டும் பேப்பர் 1 படித்தா போதுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. இல்லை படிக்கக்கூடாது. சில பேர் வந்து பேப்பர் 1க்கு என்ன சப்ஜெக்ட் வருன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிலாம் படிக்கிறாங்க. ஸோ பேப்பர் 1 அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு சிலபஸ் டெவலப் பண்ணி பாருங்கள். சைக்காலஜி ஓகே சைடில் சைக்காலஜி பெடகாலஜி இருக்கும், தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், இவிஎஸ் வந்து இருக்கும். இவிஎஸ் வந்து 1, 2 மட்டும் தான் இருக்கும். 3லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வரைக்கும் சயின்ஸ் தனியாக பிரிச்சிருப்பாங்க, சோசியல் தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து படிச்சுக்கணும். ஸோ தமிழ் இங்கிலீஷ் வந்து டாபிக் வைஸ் படிக்கணும். ஸோ தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணும். மேக்ஸு சயின்ஸு சோசியலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாபிக் வைஸ் படிக்கணும். ஸோ டாபிக் வைஸ் படித்தா மட்டும் தான் உங்களால் வந்து அதிக மார்க் ஆனது எடுக்க முடியும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்க வேண்டாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ தண்ணி வட்டி அப்படிங்கிற டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் எங்கே இருக்குது, 7th இருக்கா, 8th இருக்கா, ஸோ அதில் கூட எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதுமானது. ஸோ நாம் போட்டிருக்க பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஒருக்கா டெஸ்ட்டுங்க. ஓகே வாரம் 2 டெஸ்ட் வருங்க. அந்த டெஸ்ட்டுக்கு வந்து டாபிக் சொல்லிடுவோம். அந்த டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு வந்தாவே போதும். நீங்கள் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ டெமோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பக்காவான கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ டெமோ கிளாஸ் ஜாயின் பண்ணி வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தான் எக்ஸாமா அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.